ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வாகை தமிழா. நம்ம இன்னைக்கு வாகை தமிழால எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தி டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு மறுபடியும் லாக்டவுன் போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு வருது. ஸோ அதனால குழந்தைகள் எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. வீட்டில் இருக்க குழந்தைகள் வந்துட்டு அமைதியாக சமத்தா வீட்லேயே இருக்க மாட்டாங்க இல்லையா, வெளியிலலாம் போய் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது இப்போ வந்துட்டு அதிகப்படியான குழந்தைகள் கிராமத்தில் இருக்க குழந்தைகளோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ₹1 அந்த டியூப் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, டியூப் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு நிறையா குழந்தைகள் வந்துட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ அதனால வந்துட்டு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது, அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க, அது குழந்தைகளோட உடலில் என்ன மாதிரியான ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதை டியூப் ஐஸ்கிரீம் அப்படின்றது வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சுகரை ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்துட்டு நல்ல வாட்டரா இல்லை கெட்ட வாட்டரா அப்படின்றது கூட நம்ம மைண்ட் செட் வர மாட்டேங்குது. ஓகே, சுகர் ஆட் பண்ணிக்கிறாங்க. அதில் வந்துட்டு அதிகப்படியான பேக்கிங் சோடாவை போடுறாங்க. பேக்கிங் சோடா மட்டும் இல்லாமல் அந்த வாட்டரும் சரி, அந்த சுகர் டேஸ்ட் எல்லாம் மாறாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கெமிக்கலை யூஸ் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறாங்க. ஃபுட் கலர் யூஸ் பண்ணிட்டு அதில் என்ன எசன்ஸ் வேணுமோ அந்த எசன்ஸை சேர்த்துறாங்க. அந்த எசன்ஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அந்த ஐஸ்கிரீம், அதாவது அந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கெமிக்கலையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு அதை டியூப்பில் வந்துட்டு போட்டுடுறாங்க. டியூப்பில் போட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு ரொட்டேட்டாக வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது வந்துட்டு செப்பரேட்டாக கட் பண்ணி அதை வந்துட்டு பேக் பண்ணி நம்ம கடைகளுக்கெல்லாம் வந்துட்டு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஆக்சுவலாக வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் இந்த டியூப் ஐஸ்கிரீம் வந்துட்டு எங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா நார்த் சைடு தான் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நார்த் சைடு தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. தென் அது மட்டும் இல்லாமல் இது எந்த அளவுக்கு ஹைஜீனிக் அப்படின்றது வந்துட்டு நம்மளால் பார்க்கவும் முடியாது. தென் இவங்க இப்படி தான் செய்கிறாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகப்படியாக யூஸ் பண்ணுற சோடானால வந்துட்டு நம்ம குழந்தைகள் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. ஸோ அவங்களோட வயிறு உபசத்துக்கான நிறைய வழிவகை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுற ஃபுட் கலர், அது மட்டும் இல்லாமல் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதனால குழந்தைகளோட வளர்சிதை மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. தென் இதை அதிகமாக சாப்பிட அவங்களுக்குள்ள வந்துட்டு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபுட்டெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ₹1 டியூப் ஐஸில் வந்துட்டு என்ன மாதிரியான இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றியான ஒரு வீடியோவை பார்த்தோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு வந்துட்டு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இதை பற்றியான உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு நம்ம வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட ஃபியூச்சர் அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கான நல்ல ஒரு மோட்டிவேஷன். எனிவேஸ், தேங்க்யூ.